உங்கள் வாழ்க்கை துணைக்கு உங்கள் மீது காதல் குறைந்துவிட்டது என்பதை கண்டறிவது ஒரு துன்பகரமான அதே போல சவாலான அனுபவமாக இருக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையும் வேறுபட்டாலும் துரோகத்தை குறிக்கும் சில பொதுவான அறிகுறிகள் உள்ளன. இருப்பினும் இந்த அறிகுறிகளை எச்சரிக்கையுடன் அணுகுவது, அதே போல முடிவுக்கு செல்வதற்கு முன் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக தொடர்பு கொள்வது அவசியம். உங்கள் மனைவி அல்லது கணவனின் நடத்தையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை தேடுங்கள். எடுத்துக்காட்டாக, மிகவும் ரகசியமாக நடந்து கொள்வது, வீட்டை விட்டு அதிக நேரம் செலவழிப்பது, அவர்கள் இருக்கும் இடத்தை பற்றி சாக்குப்போக்கு சொல்லுவது, அல்லது அவர்களின் செயற்பாடுகள் பற்றிய விவாதங்களையோ அல்லது தெளிவுகளையோ தவிர்ப்பது, இது போன்ற அறிகுறிகளை அவர்கள் உங்கள் மீது காட்டலாம். உங்கள் மனைவி அல்லது கணவன் உங்களிடமிருந்து உணர்ச்சி ரீதியாக தொலைவில் அல்லது துண்டிக்கப்பட்டதாக தோன்றுகிறதா என்பதை கவனியுங்கள். அவர்கள் ஒன்றாக நேரத்தை செலவழிப்பதில் குறைந்த ஆர்வம் காட்டலாம், நெருக்கமான உரையாடல்களை தவிர்க்கலாம், அல்லது தங்கள் சொந்த எண்ணங்கள் அதே போல கவலைகளில் ஆர்வமாக இருப்பதாக தோன்றலாம். இதுவும் இன்னும் ஒரு அறிகுறியாக காணப்படுகிறது. பாலியல் செயற்பாடு அல்லது பாசம் குறைந்து போதல் போன்ற உங்கள் உடல் உறவில் ஏற்படும் மாற்றங்களை கவனம் செலுத்துங்கள். உங்கள் மனைவி அல்லது கணவன் உங்களுடன் நெருக்கமாக இருப்பதில் ஆர்வம் காட்டாதவராக தோன்றலாம், அல்லது உடல் ரீதியான தொடர்பிலிருந்து முற்றிலும் விலகி இருக்கலாம். இதுவும் இன்னும் ஒரு அறிகுறியாக காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை துணையின் தினசரி வழக்கத்தில் ஏற்படும் மாற்றங்கள், அதாவது அடிக்கடி தாமதமாக வேலை செய்வது, எதிர்பாராத விதமாக ஷாப்பிங் பயணம் செய்வது, அல்லது அவர்களின் தொலைபேசி கணினியில் அதிக நேரம் செலவிடுவது போன்ற மாற்றங்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவைகள் கூட இன்னும் ஒருவருடன் தொடர்பில் இருப்பதை சுட்டிக்காட்டுகின்ற அறிகுறிகளாக காணப்படுகின்றன. உங்கள் மனைவி அல்லது கணவன் அவர்களின் தொலைபேசி, லேப்டாப் அல்லது கணினி போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களை அதிகமாக பாதுகாக்கிறார்களா என்பதை கவனியுங்கள். அவர்கள் திடீரென்று தங்கள் கடவுள் சொற்களை மாற்றலாம் அல்லது கடவுள் சொற்களை போடலாம். அவர்களின் உலாவல் வரலாற்றை அழிக்கலாம், ஹிஸ்டரியை அழிக்கலாம், அல்லது தங்கள் சாதனங்களை உங்கள் பார்வைக்கு வெளியே வைத்திருக்கலாம். இப்படியான செயற்பாடுகளும் கூட இன்னும் ஒரு தொடர்பில் இருக்கிறார் அல்லது உங்கள் மீது காதல் குறைந்துவிட்டது. கிரெடிட் கார்டு அறிக்கைகள் மீதான பரிச்சயமற்ற கட்டணங்கள் அல்லது கூட்டு கணக்குகளில் இருந்து பணத்தை விடுவித்தல் போன்ற விவரிக்கப்படாத செலவுகள் அல்லது நிதி முரண்பாடுகளை இப்படியான விடயங்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். உங்கள் மனைவி அல்லது கணவன் தங்கள் விவகாரம் தொடர்பான பரிசுகள், இரவு உணர்வு அல்லது ஹோட்டல் தங்குவதற்கு பணத்தை செலவிடலாம். இதுவும் இன்னும் ஒரு அறிகுறியாக காணப்படுகிறது. உங்கள் உறவில் ஏதோ சரியில்லை என்று உங்களுக்கு இருந்தால் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். ஆதாரங்களை சேகரித்து உங்கள் துணையுடன் வெளிப்படையாக தொடர்பு கொள்வது அவசியம். என்றாலும் துரோகத்தை நீங்கள் சந்தேகித்தால் உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் ஒருபோதும் புறக்கணிக்கக்கூடாது. சில நேரம் உங்களது உள்ளுணர்வு சொல்லுகின்ற விடயமும் உண்மையாக இருப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. இதுவும் இன்னும் ஒரு அறிகுறியாக காணப்படுகின்றது. உங்கள் மனைவி அல்லது கணவன் தற்காப்பு அல்லது அவர்களின் நடத்தை பற்றிய கேள்விகளை திசை திருப்புகிறார்களா என்பதை கவனியுங்கள். அவர்கள் தங்கள் செயல்களை பற்றி எதிர்கொள்ளும் போது கோபமாகவோ அல்லது பாதுகாப்புக்காகவோ சில விடயங்களை செய்யலாம், அல்லது அவர்கள் உரையாடலை திருப்ப முயற்சிக்கலாம், பேச்சை மாற்ற முயற்சிக்கலாம், மற்றும் சந்தேகத்துக்குரியதாக இருப்பதாக உங்கள் மீது குற்றம் சாட்டலாம். நீங்கள் கேள்வி கேட்டால் உங்கள் மீது அந்த தப்பை போடுவது, இப்படியான அறிகுறிகளும் கூட அவருக்கு உங்கள் மீது காதல் குறைந்துவிட்டது என்பதை காட்டுகின்றது. உங்கள் மனைவியின் தோற்றத்தில் அல்லது கணவனின் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்கள், அவர்களின் உடல் தோற்றம், புதிய ஆடை அல்லது அணிகலன்கள் அல்லது சீர்படுத்தும் பழக்கங்களில் ஏற்படும் மாற்றங்கள் போன்றவற்றில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டால் அதிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் வேறொரு நபரை ஈர்க்க அல்லது தங்கள் சுயமரியாதையை அதிகரிக்க முயற்சி செய்யலாம். இப்படியான சந்தர்ப்பங்களிலே தான் அந்த செயற்பாடுகள் இடம்பெறும். இதிலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து உங்களது துணையை நீங்கள் காப்பாற்ற முயற்சிக்க வேண்டும். சமூக ஊடக தளங்களில் உங்கள் மனைவி அல்லது கணவனின் செயற்பாடுகளிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதாவது வேறொருவரின் இடுகைகளை, போஸ்ட்டுகளை அதிகமாக லைக் பண்ணுதல் அல்லது கருத்து தெரிவிப்பது, ரகசிய செய்தி அனுப்புவது, அல்லது உங்களுக்கு தெரியாமல் புதிய கணக்குகளை உருவாக்கி அதனூடாக அவர்களோடு ரகசியமாக தொடர்பாடலில் இருப்பது,
அவற்றுக்கும் ஒரு புதிய கடவுச்சொற்களை பயன்படுத்துவது, இப்படியான செயற்பாடுகளும் அது ஒரு அறிகுறியாக காணப்படுகின்றது. இப்படியான அறிகுறிகளை உங்களது கணவன் மீதோ அல்லது மனைவி மீதோ நீங்கள் பார்த்தால் அல்லது அவர்கள் மீது நீங்கள் சந்தேகித்தால் உங்கள் கவலைகளை உங்கள் மனைவியுடன் அல்லது கணவனுடன் அமைதியாகவும் மோதலற்ற முறையிலும் நீங்கள் விவாதிக்க வேண்டும். அல்லது நம்பகமான நண்பர் மூலமாக அல்லது குடும்ப உறுப்பினர் மூலமாக அல்லது ஒரு உளவியல் சிகிச்சையாளர் ஊடாக அவர்களுடைய ஆதரவினை பெற்று இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். இது போன்ற சவாலான சூழ்நிலைகளில் முடிவை பொருட்படுத்தாமல் தொடர்பு மற்றும் நம்பிக்கை என்பது இடத்தில் அவசியமாக இருக்கின்றது. நீங்கள் நல்ல முறையில் தொடர்பாடல் மேற்கொள்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே நல்ல உறவு கட்டியெழுப்பப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது.